अस्सलाम वालेकुम, वेलकम टू மை சேனல். இன்றைக்கி நம்ம சைனீஸ் ரெசிபியான ஸ்ப்ரிங் ரோல் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். மைதா இந்த கரண்டியால் 3 கரண்டி போட்டிருக்கேன். அதால் 1 கரண்டி கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதை மிக்ஸ் பண்ணிடலாம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த மாவு தயாராகிடுச்சு. லைட்டாக ஆயில் ஊற்றிட்டு இதை ஒரு அரை மணி நேரம் வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். ஒரு பேன் எடுத்துகிட்டு 2 டீஸ்பூன் ஆயில் ஊற்றி ஹீட் பண்ணிக்கலாம். இதை இப்போ ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. சிக்கனில் மாதிரி சிக்கன் போன் இல்லாத போன்லெஸ் சிக்கன் பிரெஸ்ட் எடுத்துகிட்டு அதில் உப்புத்தூள் தேவையான அளவு, உப்புத்தூள் மிளகுத்தூளை போட்டு நல்லா பரட்டி எடுத்துடலாம். இந்த பீஸை இந்த பேனில் போட்டுடலாம். இதை மூடி வச்சுட்டு 5 நிமிஷம் குக் ஆகிற வரையும் வெயிட் பண்ணலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை நம்ம திருப்பி போட்டுடலாம். மறுபடியும் குக் பண்ணலாம். இதை இன்னொரு பக்கமும் பெரட்டி போட்டாச்சு. இது நல்லா இந்த மாதிரி வெந்து வந்திருக்கோம். இதை எடுத்துடலாம். எடுத்துட்டு இதை உதிரியாக கறியை உதுத்து வச்சுக்கலாம். நம்ம இப்போ சிக்கனை இந்த மாதிரி உதுத்து எடுத்து வச்சுக்கிட்டோம். ஒரு பீஸ் முட்டைக்கோசு, கேரட் 2 நீளமாக அரிஞ்சு வச்சுருக்கேன் நைஸாக. ஸ்ப்ரிங் ஆனியன்னு சொல்கிற வெங்காயத்தலை கொஞ்சம், வெங்காயம் 1 வெங்காயம் நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன். ஸ்டஃபிங்க்கு தேவையான மசாலா பொருட்கள் என்னென்னா, சில்லி சாஸ் 1 டீஸ்பூன், கார்லிக் சின்னதாக அரிஞ்சு வச்சுருக்கேன் பொடியாக, பூண்டு. இது மிளகாவை 1-2 மிக்சியில் பொடிச்சு வச்சுருக்கேன். மிளகுத்தூள் 1 டீஸ்பூன். இப்போது ஒரு பேனில் 1 டீஸ்பூன் ஆயில் ஊற்றி ஹீட் பண்ணியிருக்கேன். பொடியாக நறுக்கி வச்ச பூண்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் லேசாக வதங்கினோன்னே வெங்காயம் இதில் போட்டுடலாம். இதெல்லாம் லைட்டாக வதங்கினா போதும். மறுபடியும் உள்ளார வச்சு நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். இதுவே கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் நல்லாயிருக்கும். முட்டைக்கோஸ் இதில் சேர்த்துக்குவோம். கேரட் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயத்தெல்லாம் இது மேலே போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம்.
இந்த மிளகாயை தூள் பண்ணி வச்சோம் சில்லி ஃப்ளேக்ஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த சிக்கன் உதுத்து வச்சோம்ல அதையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு மிளகுத்தூள் இதில் சேர்த்துடலாம். அப்புறம் சில்லி சாஸ், உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வேணும்னா மிளகாத்தூள் கூட போட்டுக்கலாம். இப்போ இது மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறணும். 1/4 மணி நேரம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம உள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணலாம். இப்போ 1/2 மணி நேரம் ஆகிடுச்சு. மாவு ரெடி ஆகிடுச்சு. நம்ம சின்ன சின்ன உருண்டையாக போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு உருண்டை போட்டு எடுத்துக்கலாம். நம்ம இப்போ உருண்டை பண்ணி எடுத்தாச்சு. இதை நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு 3 ஷீட்டு தேய்ச்சி எடுத்துடலாம். இப்போ 3 இது தேய்ச்சி வச்சாச்சு. நம்ம இதில் மேலே ஆயில் அப்ளை பண்ணுறோம். மைதா அதுக்கு மேலே தூவிக்கிறோம். ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இன்னொரு இதை எடுத்துட்டு அது மேலே ஆயில் அப்ளை பண்ணுறோம். ஒரு சைடு மைதா அதுக்கு மேலே தூவுறோம். ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த ஆயில் அப்ளை பண்ண சைடையும் இதையும் ஒன்றா மேலே வச்சிடலாம். இப்போ இதுக்கு மேலே ஆயில் அப்ளை பண்ணுறோம். மைதா தூரம் இந்த 3வது ஷீட்லேயும் ஒன் சைடு அதே மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மாவு தூவிக்கலாம். ஆயில் அப்ளை பண்ணாத சைடை மேலே வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். 3 ஷீட்டை 1 பை 1 மேலே அடுக்கியிருக்கோம். இதுக்கு மேலே மைதா தூவிக்கலாம். லைட்டாக, ரொம்ப ப்ரெஸ் பண்ண தேவையில்லை. லைட்டாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை தோசைக்கல்லில் லைட்டாக போட்டு எடுத்துடலாம். ஒரு 2 செகண்ட் போட்டால் போதும். இப்போ கல் ஹீட் ஆகிடுச்சு. இது போட்டுக்கலாம்.
போட்டு ஒரு 2-3 செகண்ட் இருந்தால் போதும். ரொம்ப ட்ரை ஆகிடுச்சுன்னா அப்புறம் மாவு ஒட்டாது. லைட்டாக சூடு வர அளவு இருந்தால் கூட போதும். இப்போ எடுத்துடலாம். இப்போ தோசைக்கல்லில் போட்டு எடுத்ததை இப்போது ஓரத்தை கட் பண்ணிடலாம். இதை ஸ்கொயராக வரணுங்கிறதுக்காக. இப்போ இந்த மாதிரி பிரித்து எடுத்துடலாம். இந்த மாதிரி ஷீட்டாக செஞ்சு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த உள்ள ஃபில்லிங் வச்சு நம்ம வறுத்து எடுக்கலாம். ஷீட் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஷீட்டை இப்படி எடுத்து வச்சுட்டு அதில் இந்த ஸ்டஃபிங் இதில் வச்சுக்கலாம். இந்த பக்கமும் மடித்து விட்டுட்டு இப்படி ரோல் பண்ணிடணும். மைதாவும் தண்ணியும் ஊற்றி பேஸ்ட்டு மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை இங்கே பிரிஞ்சிக்காமல் ஒட்டிடலாம். இந்த மாதிரி செஞ்சு ரோல் செஞ்சு எடுத்து வச்சிடலாம். இன்னொன்று கூட காட்டுறேன். இந்த கேபேஜ் சிக்கன் ஸ்டஃபிங் கொஞ்சம் வச்சுக்கிறோம். இதை ஃபோல்ட் பண்ணிக்கணும். அப்புறம் லெஃப்ட் சைடு ரைட் சைடு அப்புறம் இந்த பேஸ்ட் அப்ளை பண்ணிக்கலாம். ரோல் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ வாங்க ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. ரோல் பண்ணி வச்ச இந்த இதை இதில் போட்டுடலாம். கொஞ்ச நேரம் செவக்கட்டும். ஒரு பக்கம் செவந்திருக்கு, திருப்பி போட்டுடலாம். இந்த பக்கம் செவந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம். இப்போ நல்லா செவந்திருக்கும், எடுத்துடலாம். இது மாதிரியே எல்லாத்தையும் போட்டு எடுத்துடலாம். நம்ம ஸ்ப்ரிங் ரோல் தயாராகிடுச்சு. இது கோதுமை மாவு மாதிரி ரொம்ப செவக்காது, ஓரளவு செவக்கும், ஆனால் கிறிஸ்பியாக இருக்கும். இந்த மாதிரி போட்டு எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான், சூடான ஸ்ப்ரிங் ரோல் தயாராகிடுச்சு.